வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெஸ்டிங் ஆஃப் டிசி மோட்டார்ஸில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டான பிரேக் டெஸ்ட்டு தான் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பிரேக் டெஸ்ட் உங்கள் லேபில் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் புரிய வச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா லோடு டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம டைரக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். இந்த எஃபிஷியன்சி அது மட்டும் இல்லாமல் அதோடைய லாஸஸ் எல்லாமே. சரி, முதல்ல எதுக்கு டெஸ்டிங் பண்ணுறோம்? ஸோ ஒரு மோட்டார், டிசி மோட்டார், அது ஜென்ரேட்டாக இருக்கட்டும், மோட்டாராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஏன் டெஸ்டிங் பண்ணுறோன்னா அது எவ்வளவு எஃபிஷியன்சி கொடுக்குது, அது எவ்வளவு லாஸஸை ஏற்படுத்துது. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அதோடைய எஃபிஷியன்சியை பொறுத்து நம்ம அதை பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஓகேங்களா? நிறைய யூஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்ளையன்சஸாக. ஸோ அதனால தான் நம்ம இந்த டெஸ்டிங் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரேக் டெஸ்ட். இந்த பிரேக் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் லோடு டெஸ்ட். இது நம்ம டைரக்ட் மெத்தட் சொல்லுவோம், டைரக்ட் லோடு டெஸ்ட் ஆன் மோட்டார். ஸோ மோட்டாரில் நம்ம டைரெக்டாக ஒரு லோடு டெஸ்ட்டை கொடுப்போம். இது எந்த மோட்டார்ஸ்க்குலாம் இது ஒர்க் அவுட் ஆகும்னா ஸ்மால் மோட்டார்ஸ்க்கு மட்டும்தான். ஃபார் ஸ்மால் மோட்டார்ஸ் ஒன்லி. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மோட்டாரை லோட் பண்ணுவோம் டைரெக்டாக பை மெக்கானிக்கல் பிரேக் மூலிமா. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இதான் ஹேண்ட் வீல். ஓகேங்களா? சரி, இந்த ஹேண்ட் வீல் கீழே நீட்டாக ஒரு பைப் இருக்குங்களா, அதான் பெல்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பெல்ட்டுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சுருவோம், S1 S2. ஸோ உள்ளே இருக்கிற சர்க்கிள் தான் வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அந்த ரொட்டேட்டர். ஓகேங்களா? அந்த மோட்டார் வந்து வெளியில் இருக்கும், வெளிப்புறத்தில். உள்ளே வந்து அந்த வீல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது இருக்கும். ஸோ அதுக்கான ரேடியஸ் வந்து R. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த பெல்ட்டை பயன்படுத்தி இந்த இடத்துல இந்த சென்ட்ரு பார்ட்டை வந்து பிரேக் டவுன் மூலயமா, ட்ரம் பிரேக் டவுன் சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? பிரேக் ட்ரம். ஸோ அதை யூஸ் பண்ணி பிரேக் போட்டு அதில் லோடு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம பிரேக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட்டு மூலயமா நம்ம எவ்வளவு லாஸஸ், எஃபிஷியன்சி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். சரி, ஃபார் லோடிங் அரேஞ்ச்மெண்ட் ஐதர் வாட்டர் கூல்டு ஆர் ஏர் கூல்டு பிரேக் ட்ரம் இஸ் கீடு டு த ஷாஃப்ட் ஆஃப் த மோட்டார். மோட்டாருடைய முன்புறத்தில் ஷாஃப்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஷாஃப்ட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்று வாட்டர் கூல்டு இல்லைன்னா ஏர் கூல்டு பிரேக் ட்ரம்மை நம்ம கீ பண்ணி விட்டுரும், ஜாயின் பண்ணி விட்டுரும். அது என்ன பண்ணோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணோம், பிரேக் போட்டு கொடுக்கும். அந்த டைம் வந்து லோட் டெஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி, இதுதான் நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிசி சப்ளை கொடுக்குறோம். எது கூட DPSTS, அதாவது இது எடுத்துகிட்டு போய் அப்படிங்க ஒரு வோல்ட் மீட்டரில் கனெக்ட் பண்ணுறோம். அம்மீட்டர் 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் LFAன்னு இருக்கும், அதாவது லைனு, ஃபீல்டு, ஆர்மேச்சூர். இந்த LFA எப்போ மோஸ்ட்லி பயன்படுத்துவோம்னா ஷண்ட் மோட்டாராக இருக்கும்போது தான் பயன்படுத்துவோம். இந்த சீரிஸ் மோட்டாரில் நம்மளுக்கு LF மட்டுமே போதும். ஓகேங்களா? ஸோ ஷண்ட்டு மோட்டாரில் வரும்போது LFAலாம் தேவைப்படுது. ஸோ அதை 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த கூட இந்த ரியோஸ்டாட் எதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா, இன்கேஸ் இப்போது நம்ம ஃப்ளக்ஸில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த வைண்டிங்ஸ் இருக்குங்க இல்லையா, ப்ரைமரி ஃபோர்ஸ், செகண்டரி ஃபோர்ஸ், இந்த வைண்டிங்ஸை அம்மீட்டரில் கனெக்ட் பண்ணி இங்கே ரியோஸ்டாட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ளக்ஸு பிரச்சனைலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இது எல்லா கனெக்ஷன் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுறோன்னா மோட்டாரில். ஓகேங்களா? ஸோ இந்த மோட்டாருக்கு பக்கத்துலேயே நம்ம அந்த பிரேக் ட்ரம் அரேஞ்ச்மெண்ட்டு இங்கே கொடுத்துட்றோம். அதான் அந்த கனெக்ஷன்ஸ் பாருங்கள், பெல்ட்டு, நடுவில் அந்த வீல், அப்புறம் அதோடைய ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன் மூலயமா தான் நம்ம வந்து எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் லேப்லையும் நீங்கள் பண்ணுவீங்க. அந்த கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பீங்க. A belt is placed on the drum with spring balance and hand wheels. சொன்னோம் இல்லையா, இந்த பெல்ட்டு தான் இங்கே கனெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலியமாகவும் அந்த வீல்லையும். ஓகேங்களா? desired load is applied by adjusting the hand wheel. ஸோ hand wheel மூலிமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி லோடை அப்ளை பண்ணுவோம். The spring balance indicate the force acting on the radius of the drum. ஸோ அந்த ட்ரம்னுடைய ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸஸ் நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு அதை நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து நம்ம மோஸ்ட்லி ஒரு ரொட்டேஷன் இருந்தாலே கண்டிப்பாக என்ன கண்டுபிடிப்போம், டார்க். ஸோ நெட் டார்க் இன் kgm is calculated using the expression torque is equal to S1 spring balance S1 value, spring balance S2 value சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம R plus T/2 கூட மல்டிப்ளை பண்ணோம். ஆர்னா என்னதுன்னா ரேடியஸ் ஆஃப் த பிரேக் ட்ரம், அந்த சென்டரில் இருக்கிற அந்த பிரேக் ட்ரம் அதோடைய ரேடியஸ். டீனா நம்ம யூஸ் பண்ணுற திக்னஸ், அந்த பெல்ட்டினுடைய திக்னஸ். நீங்கள் எந்த பெல்ட் திக்னஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அதோட திக்னஸை மெஷர் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு டார்க் வேல்யூ கிடச்சிரும்.
R ஆனது radius of the brake drum, T வந்து thickness of the belt, S1 S2 வந்து readings of the spring balance in kg. நீங்கள் கேஜில் தான் மெஷர் பண்ணணும், லேபில் பண்ணியிருப்பீங்களா அந்த வெயிட் வச்சு. சரி, இதில் நம்மளுக்கு மோட்டார் அவுட்புட் பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ஜென்ரல் ஃபார்முலா 2 pi into n. என்ன ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது, Tனா டார்க்கு பை 60. ஸோ இந்த மோட்டார் அவுட்புட் பவர் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, முதல்ல ஒரு மோட்டாருக்கு இன்புட் என்ன கொடுப்போம்? VI வாட்ஸில் கொடுப்போம். Vனது இன்புட் வோல்டேஜ், அதில் வோல்ட் மீட்டர் மூலிமா நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ வோல்ட் கொடுக்குறோன்னு. I வந்து இங்கே இன்புட் கரண்ட்டு, அது அம்மீட்டர் மூலிமா நம்ம செக் பண்ணிக்கலாம். இதனால தான் நம்ம சர்க்யூட் டயக்ராமில் வோல்ட் மீட்டர் அம்மீட்டரில் வச்சுருப்போம், எவ்வளோ வோல்ட் கொடுக்குறோம், எவ்வளோ கரண்ட்டு கொடுக்குறோம், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, ஒரு மோட்டாரோடைய எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் பவர் நம்ம கொடுக்குற இன்புட் பவரை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எஃபிஷியன்சி ஆஃப் த மோட்டார் கிடச்சிரும். அதான் ஈட்டா எம்னு போட்டிருக்கேன், ஈக்குவல் டு அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். சரி, நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு லோடுக்காக நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரும். ஒரு 5 லோடு உங்கள் லேபில் பண்ண சொல்கிறாங்கன்னா 5 வாட்டி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். The test is performed for various loads. அந்த efficiency is calculated. ஒவ்வொரு லோடுக்கும் நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். Then take the efficiency on the y-axis. So y-axisல efficiency, x-axisல நம்ம current, IL இங்கே percentage eta. நம்மளுக்கு அந்த நீங்கள் எடுத்த வேல்யூஸில் நீங்கள் எடுத்து இதில் பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு கிராஃப் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிரேக் டெஸ்ட். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் டெஸ்ட்னால் என்ன, அதுக்கான டயக்ராம், அப்புறம் வந்து சர்க்யூட் டயக்ராம், அரேஞ்ச்மெண்ட்ஸ், நெட் டார்க் ஃபார்முலா, மோட்டார் அவுட்புட் பவர் என்ன, எஃபிஷியன்சி, கிராஃப். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.